Hi friends, welcome back to Mama Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா வெள்ளையும் சொல்லையுமா எங்கடா இவங்க கிளம்பிட்டாங்கன்னு இரு எப்பவுமே டாடி ஓ காஸ்டியூம் தான கட்டும் தள்ளு இன்னைக்கு அம்மா காஸ்டியூம் ஃபர்ஸ்ட் காட்டுவோம். சோ एक्चुअली இதுல கொஞ்சம் நீங்க ஹைட்டா தெரியுறீங்களோ என் கண்ணுக்கு ஹைட்டா தெரியுறீங்க போல. ஆழாக்குமார் தான் வந்தது. நான் தான் பார்த்தேன் வீட்ல இருந்து கிளம்பும்போது. வெள்ளையும் சொல்லையுமா எங்க கிளம்பிச்சு பேபிமான்னு பாத்தீங்கன்னா ஓசி சாப்பாடு தின்னுட்டு கிளம்பிச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாப்பாவோட ரிசப்ஷனுக்கு நம்ம ஃபுட் வந்து யாரை ஃபிக்ஸ் பண்றதுன்னு கன்ஃபியூஷன். அதனால நீங்க இன்னொரு ரிசப்ஷன்ல போய் சாப்பிட போறீங்க. இன்னொரு கல்யாணத்துல யாருனே தெரியாத கல்யாணத்துல நம்மள இன்வைட் பண்ணி வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போவோம். நம்ம இது மொய் வெச்சிட்டு வந்துடலாம். சாப்பாட்டு காசு மொய் வெச்சிட்டு வந்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் சாப்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். போயிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்குவோம் அவங்கள. என்னப்பா என்ன நீ பெப்சி குடிக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியணுமா? குடிக்கிறேன் சாமி. நம்ம வந்த இடம் வேற, நீ நிக்கிற இடம் வேற. நீ சொல்றது வேற, நீ செய்யறது வேற. பிறக்கும் போதே நீ கோளாரா தான் பிறந்துருக்கிறப்ப. நிறைய இருக்கு, நிறைய டாப்ஸ் எடுக்கணும், 2 கலர் ஜீன் எடுக்கணும், ஒயிட் ஒன்று எடுக்கணும், பிளாக் ஒன்று எடுக்கணும். போகிறேன் எனக்கு தான் அதிகம், எல்லாருக்கும் கம்மி. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டூர் போகிறான். நம்ம இல்லை இண்டஸ்ட்ரி விசிட்னு போகிறோம். ஆனால் இண்டஸ்ட்ரி விசிட் மாதிரியே தெரிலங்க. கேரளாவே சுற்றி காட்டுறாங்க. 4 நாள் டூர். எங்கெங்கே போகிற? முதல் நாள் மூணார், 2வது நாள் வாகுமான், 3வது நாள் வந்து டிராவலிங்லேயே இருப்பீங்களா நைட்டெல்லாம்? சொன்னாங்க ஒரே நாள் தான் இண்டஸ்ட்ரி விசிட்டு இல்லை? அது லாஸ்ட் நாள் கொச்சின். அப்புறம் எதுக்கு மூணாறு வாகுமான்லாம் எதுக்கு? 3வது நாள் ஒண்டர்லா. அது இண்டஸ்ட்ரியல் டூரா? அதுதான் போகிறோம்ல, இண்டஸ்ட்ரி நாள் போகிறோம்ல. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், டூர் உள்ள போய் என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் சேஃபாக என்ஜாய் பண்ணுங்க. என்னப்பா பண்ணுறேன்? இல்லை வந்து உட்காந்தாச்சு. நாங்கள் ஃபுட் ரிவ்யூக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா நிறைய வச்சுட்டே இருக்காங்க. அது என்னங்கிறது உங்களுக்கு நான் கடைசியாக காட்டுறேன். ஓகேவா? போய் சாப்பிட்றீங்களே, எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இது மண்டையாட்டுதுங்கப்பா. நல்லா இருந்தால் சந்தோஷம். ஈஸியாக வேலை முடிச்சு போயிடும். இன்றைக்கி ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஆமாம். ஹலோ, சூப்பராக இருக்குது டேஸ்ட். மட்டன் பிரியாணி, வவ்வால் ஃபிஷ்ஷு, இது வந்து மட்டன் கோலா உருண்டை, ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, லெக் பீஸு, இது வந்து இடியாப்பம் வித் குருமா, இது மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர் பாட்டில், அது இது வந்துட்டு என்னென்னா ஹல்வா. எப்படி இருக்குது? சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வந்த வேலை முடிஞ்சது. சூப்பராக இருந்தது. எனக்கு எல்லாத்தையும் விட இந்த ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிச்சது. அம்புகட்டை ஐஸ்கிரீம்னு சொல்லி சொன்னாங்க. செமையாக இருந்தது. நம்ம ரிசப்ஷனுக்கு ஃபுட்டு மட்டும்தான் பேலன்ஸ் இருந்தது. அதையுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஃபைனலைசிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சுட்டு என்ன யோசிக்கணும்னா டிஷ்ஷு மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவங்க எங்கே ஓடியாந்து உட்காந்துருக்காங்கன்ற லொக்கேஷனை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த லொக்கேஷன். எப்படி வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க. அதனால ஓடியாந்து ஒளிஞ்சிக்கினீங்க. என்ன சொன்னாரு அப்படின்னா, வெளில உட்காருங்க, போய் உள்ள உட்காருங்க. உள்ள யாராவது பார்த்து நீங்க மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா அப்படின்னு இப்ப கேட்டாங்கல்ல. இல்ல அப்படிதான் நிறைய பேர் எங்களை கேட்டாங்க. நான் அதுதான் சொல்லியாச்சுல. இல்லைங்க, நம்ம கேட்டரிங் அவங்க சைட்ல வந்திருக்கிறோம், இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓஹோ, பாப்பா கல்யாணத்துக்காக வந்திருந்தீங்களா பாக்குறதுக்குன்ட்டு ஓடி வந்து ஒளிஞ்சின்னு வந்து உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. நீங்க உட்காந்துக்கிறது மழை தூருது ஃப்ரெண்ட்ஸ். அங்க உள்ள வந்து ஏற்கனவே அங்க கும்பல் கிரௌட் அம்பினுக்குது. நாங்க போய் எங்க உட்காருது அப்படின்னு காத்தோட்டமா நாங்க இங்க வந்து உட்கார்ந்துருந்தோம். அது வந்து நமக்கு பிளஸ்ஸா போச்சு. மழை வந்து நம்மள காப்பாத்தி விட்டுருச்சு. மழை வந்து காப்பாத்தி விட்டுருச்சு. ஆனா வெக்கமா இருக்குது. எல்லாரும் வந்து கேக்குறாங்க, நீங்க யூடியூபர் தானே அப்படின்றாங்க. அதெல்லாம் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு இல்ல இல்ல, மாப்பிள்ளை வீட்டு சைடா பொண்ணு வீட்டு சைடான்னு கேட்கும் போது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தகச்சு நிக்கிறீங்க. சாப்பாடு சாப்பிட டேஸ்ட் பண்ண வந்தாங்க, ஃபுட் ரிவ்யூ பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நான் அதுதான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நேரா மேடைக்கு போய் மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணிட்டு என் கல்யாணத்துக்கு நீங்களும் இந்த மாதிரி வந்து சாப்பிடுங்க. நான் உங்க கல்யாணம் சாப்பிட்டு போனேன்ல, நீங்க கல்யாணம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்.
next day. நான் சிரிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம எங்க இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 3 வாரமா, ஒரு வாரம் மைசூர் போயிட்டோம், இன்னொரு வாரம் ஹைதராபாத்லாம் போயிட்டோம். போன வாரம் அவ்வளோதான் ஹைதராபாத் போயிட்டு அந்த வாரம் போன வாரம் வர முடியல. ஏன் இந்த வாரம் வந்துட்டோம். ஆமா, போன வாரம் வர முடியல, ஒரு சில என்ன ரீசன் தெரியல. ஸோ இந்த வாரம் வந்து இங்கே வந்துட்டோம். ஆனால் பட் நைட் ஸ்டே பண்ண போகிறோம். மௌலி ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பாப்பாவுக்கு வந்து உறுதி பூசல் கொடுக்குறாங்க சர்ச்சில். ஸோ அதனால நம்ம மாஸ்க் போய் ஆகணும். ஸோ இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறது வந்து கதைக்கு ஆகாது. அதனால நைட்டே ரிட்டர்ன் ஆகிடுவோம் அப்படின்னோடனே, மௌலி அப்போ நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு நிறைய பல வேலைகள் இருக்குது அப்படின்ட்டு அவன் வீட்லேயே உட்காந்துட்டான். சரி ஓகே அப்படின்னு அவனை விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் இங்கே ஏன் எதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஏசி ஃபிட் பண்ணாம இருந்தது. ஏசி இல்லாம நம்மளால அங்க இங்க இருக்க முடியல. பாத்தீங்கன்னா வெயில் இப்ப இறங்குதா, சூரியனை பாருங்க, சூரியன் இந்த பக்கம் இறங்குதா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சொயின்னு இறங்கி நம்ம மூஞ்சிக்கு நேரம் சக்க 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 சக்கன்னு மின்னும். ஃபுல்லா கிளாஸா இருக்கறனால அப்படியே கரெக்டா பயங்கரமா ஸ்வெட் ஆகுது. முடியல என்னதான் ஃபேன் ஓடிட்டு இருந்தாலும். அதனால வந்து இன்னைக்கு வந்து வீட்ல வந்து வர்க் தான் எனக்கு போகுது. கர்டைன் வர்க், ஸ்டாண்ட் வர்க், வந்து கர்டன் ட்ரில்லிங் வர்க். இங்க வந்து நம்ம கொடிக்கு ஸ்டாண்ட் போடுறோம். அது கேட்ட 4000 ரூபாங்க அந்த ஸ்டாண்டு. கேட்ட ஸ்டாண்ட் அழகா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அடிச்சு புத்தி போட்டுடலாம்னா பயமா இருக்குது. வேலைக்கு ஆகாது. நம்ம கீழே போட முடியாது இல்ல, இதெல்லாம் கீழே இறக்கிட்டு மேலே ஏத்தி போட்டுக்கிறோம். அது என்னமோ நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அப்படியே கீழே இறங்கும், எல்லாத்தையும் போட்டு திரும்பி அப்படியே மேலே ஏத்திடலாம் நம்ம. அந்த மாதிரி தான் அது. ஸோ அதனால அதுக்கும் வராங்க. ஸோ நம்ம ஏசியும் கையோட மாட்டிடலாம். ட்ரில்லிங் ஒர்க். ஆமா, எங்கெங்கெல்லாம் ஆணி அடிக்கணுமோ நம்ம திங்ஸ் வாங்கினது பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் மாட்டினது பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வாங்கணும் பாத்தீங்களா, பாப்பா கேட்டதுன்னு பாப்பாக்கா இது வாங்கினது. ஸோ இதை வந்து எடுத்துட்டு வந்துட்டோம். இதையும் நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். வந்த உடனே ஒரு வந்துச்சுப்பா கரண்ட். மூளையில இடம் முடிச்சிட்டாமா. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாருங்கன்னு உட்காந்துட்டா. கரண்ட் வந்துச்சு பாரு, எடுத்துன்னு வந்து உன்னோட இது எல்லாம் விட்டுங்க. வரேன்ல, எங்கே வந்திருக்கோம்? சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கூப்பிடாம நீ பாட்டுக்கு வந்து இருக்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கூப்பிடாம நீ பாட்டுக்கு வந்து இருக்க. நம்ம முதல்ல மேல வந்து பாப்போம். நம்மளே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரோம் இங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃபர்ஸ்ட் டைம். நோட்டு படிச்சுக்கிறாங்க பாரு, என்ட்ரி போடணும் போடா. அப்படியா? இதா பாப்பா என்ட்ரி. யார் வரீங்க? இது அதான் நான் இ பிளாக் டெரஸ் அமெனிட்டிஸ். நேம், பிளாக், ஃபிளாட் நம்பர், மொபைல் நம்பர்லாம் இருக்கா? இல்ல டைம், இன் டைம், அவுட் டைம். ஓகே, இது என்னது? சும்மா டேபிள் தான். இது சும்மா டேபிள். இங்கே ஒரு உட்கார டேபிள். இங்கெல்லாம் வந்து செடி புடி கண்ணி எல்லாம் வச்சுன்னுக்குறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சி பிளாக்கோட டெரஸ் கார்டன். சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒர்க் பண்ணி கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செடி கொடியெல்லாம் வளர்ந்து கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. வாட்ட பிட்டி செமையாக பண்ணிட்டாங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் மேலே வந்து பார்த்துன்னு இருக்கோம். வாவ், சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வர பச்சை பசேல்ல பார்க்கவே கண்ணு குளிர்ச்சி. நெஜ புல் தான் அது. நெஜ புல் இல்லை, ஆர்டிஃபிஷியல் தான். ஆர்டிஃபிஷியல் தான் நம்ம வீட்டில். அதுதானே, நல்லா வச்சுருக்காங்க இங்கே. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. இதெல்லாம் காணும், பாபிக்யூ செட்டப்லாம் எங்கே காணும்? பத்தியா, நம்மளுதே தான். ஏன் பாப்பா அதை போட்டு அதை ஒட்டி வச்சிருக்கிறாங்க, அதை போட்டு இது பண்ணுங்க. இது தண்ணி பட்டா ஒன்றும் ஆகாதோ? ஆகும், நாஸ்தி ஆகிடும். தண்ணி போகிறதுக்கு வச்சுருக்காங்க, காயுது. ஆமாம், அந்த தண்ணி போடுறது தான் அதெல்லாம். ஸ்னூக்கர்ஸ் அது ஒரு கேம் ஒன்று இருக்கும். இது விளையாடுவாங்க. இங்கே பாரு, ரெஸ்டாரண்ட் செட்டப். ஓஹோ, இந்த பாபி என்ன இருக்கு? வெறும் டப்பா நோண்டினுக்கிற? வெறும் டப்பா தான் அங்கே இருக்குது. நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியானம் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன்.
பிரியாணி கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அந்த மிச்சத்தை மௌலியும் இங்கே வராமல் இருந்தால் அந்த பாக்ஸில் போட்டு எடுத்துன்னு வந்து இங்கே வச்சு சாப்பிட்லான்னு நினச்சேன். மௌலி வரான்றதுனால அவனுக்கே வச்சுட்டு வந்துட்டேன். மௌலி வரலன்னு அவனுக்கே வச்சுட்டேன். ஓகே, கலர்ஃபுல்லாக இருக்குது. அது அந்த வீட்டு டெரஸு, அதுக்கு அது அந்த வீட்டு டெரஸு, அதுக்கப்புறம் அந்த வீட்டு டெரஸு. என்ன பண்ணுறாங்க இப்படி தான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மூலையில் வச்சுக்கிட்டு வைஃபை வச்சுன்னு உட்காந்துப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே மேலே போட்டோம். நம்ம இன்னைக்கு வந்து இங்கே வந்து என்னென்னலாம் வேலை பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் தான். சரியா? இல்லைன்னா மண்டா மாறணும். புரியுதா? அதுதான் எப்படிலாம் கொண்டு வந்துட்டாங்க பார்த்தியா? லேடிஸ்க்கு கஷ்டமே இல்லாமல் சட்டுன்னு வேலை முடிக்கிற மாதிரி 6 லேயர் இருக்குது துணி இங்கே போட்டுக்கிறதுக்கு. ரெண்டாவது லேயர் எப்படின்னா விட்டுமா விட்டுட்டோமா இங்க மேல போட்டோமா மேல காட்டு. இது ரெண்டாவது லேயர் கொடுத்துருப்பாங்க பாரு. இங்க வந்து பாட்டுனா ஒரு துணிக்கு இடைவெளி. இது மட்டும் ஏன் அப்படி முன்னாடி தொங்குது? ஓ, நீ அங்க போட்டு வச்சுக்கிற, அதனால இங்க போட்டா கரெக்டா மேலே ஏறிக்கும். இப்போ இந்த 6 இதுவும் கரெக்ட் ஆயிடும். கீழே தொங்கு பார்த்தீங்களா? எப்படிலாம் கொடுத்துட்டாங்க பாருங்க. வாஷிங் மிஷின் வாங்கணும், டிவி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், கட்டில். ஐயோ, கட்டில் மெயின். அதுதான் நான் பெருக்கி கொடுத்துட்டேன். மூக்கு சரியில்லை, அதனால மண்ணெல்லாம் இருக்கிறதுனால மோனா கிட்ட கொடுத்துட்டேன். தூர் வாருமான்ட்டு கொடுத்துட்டேன். தூர் வாரின்னு இருக்கு. வந்து எலக்ட்ரிஷியன் வேலை தான், பிளம்பிங் அவங்க பண்றவங்க தான் அந்த ஸ்டாண்டெல்லாம் மாட்டோம். நாங்கள் வந்து ஹைஜீனிக் ஏன்னா ரொம்ப டெக்னாலஜியை வாங்கிட்டோமாமா ஸ்டாண்டெல்லாம். தேவையா அந்த ஸ்டாண்டெல்லாம்? அவரே திணறாரு அந்த ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா. என்ன வேலை பார்க்குறவங்க திணற தான் செய்வாங்க, வேற என்ன பண்றது? இல்லையா, அந்த நாப் ஓப்பன் பண்ணாதான் அது ஸ்க்ரூ போடுறதெல்லாம் கூட தெரியாம இருக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணிட்டோம், ஏசி எடுத்துன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே சில்லுன்னு இருக்கும். ஓகே, இப்போ இந்த லைட்டை போட்டு ஒரு வாட்டி பார்த்துடலாமா? இன்னும் எரிய மாட்டேங்குது. இப்போ இது ஏன்ப்பா எரியல? போட்டாச்சு, அவ்வளோதான். இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணலாம்னா நாளைக்கு பிள்ளைக்கு வந்து இது இருக்குது, கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க சர்ச்சில். ஸோ அதனால் நம்ம சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்குது. ஜாலியாக ஏசி போட்டாச்சு, ஜாலியாக படுத்து தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து இதெல்லாம் பண்ணுச்சு. இது பாப்பா பண்ணுச்சு. இந்த என்ட்ரன்ஸில் அப்படியே வந்தோன்னு தெரிகிற மாதிரி இதை பாப்பா பண்ணுச்சு. இன்னும் இந்த ஸ்டாண்ட்லாம் மாட்டல. அதை விட முக்கியம் என்னவென்றால் அழகு மூஞ்சை பார்ப்பதற்கு இங்கே போட்டாச்சு. எப்படி சூப்பரா இருக்கா பாருங்க. இன்னும் பாத்ரூம் ஸ்டாண்ட்லாம் தான் இன்னும் அடிக்கல. பாத்ரூம் தேவையானதெல்லாம் அடிக்கணும்.